வணக்கம் உறவுகளே. முதல் போட்டோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. இது ரெண்டாவது முக்கியமான போட்டோன்னு சொன்னா அப்பாவோட விவரமான அம்மாவோட என்னன்னு பாருங்க. அப்பாவோட விவரமான அம்மாவோட கல்யாண போட்டோ அப்படிங்கடா. இதுதான் நான் இங்க வாங்க. இந்த சாரி இன்னும் வச்சிருக்கீங்க? இருக்கு தான் என்னுடைய கல்யாண போட்டோ. எப்படி இருக்கேன்னு பாருங்க. அப்போ மேக்கப் எப்படி, அப்போ ட்ரெஸ் எல்லாம் எப்படின்னு பாருங்க. இது வந்து எங்களுக்கு கிராண்டா தான் நடந்துச்சு. கல்யாணம் கிராண்டா தான் இருந்துச்சு. பக்கா அரேஞ்ச் மேரேஜ். மாப்பிள்ளைய வந்து நான் கல்யாணம் இந்த இருக்காங்க மாப்பிள்ளை அப்பாவி அப்பா. இவங்களை வந்து எப்போ பார்த்தேன்னா இந்த தாலி கட்டும் போது, அதாவது கோவிலுக்கு கூட்டிட்டு வரும்போது கோவில்ல வச்சுதான் நான் பார்த்தேன். தாலி கட்டுறதுக்கு ஒரு மாங்கல்யம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி தான் நான் பாத்திருக்கேன் அப்பாவி அப்பா. பார்த்ததே கிடையாது. நம்ம காலத்துல அதுக்கு முன்னாடி பார்த்தேன். சாரி, அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு பார்க்க வந்தீங்களா? சரியா பார்க்கல. நம்ம வந்து போன்ல பேசுவோம் வைக்கும், அதெல்லாம் கிடையாது. அப்போ அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க, ஆனா நான் சரியா பாக்கல. அப்போலாம் அப்ப உள்ள காலங்கள் அப்படிதான் என்ன. ஆனா பக்கா அரேஞ்ச் மேரேஜ் எங்களுக்குள்ளது. அதுல எந்த விதமான அவங்களோட அந்யூன்யத்துல அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியாது. அப்படிதான் இருக்கணும். ஒரு கணவன் மனைவினா அப்படிதான் இருக்கணும். ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படி இருக்கும். கரெக்ட். இங்க பாரு, இது வந்து நானு, இது அப்பாவி அப்பா. இது நடுவுல இருந்த போட்டோ ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. தெரியல. இல்லப்பா, அந்த பைப்ல விழுந்து கிடந்தாங்க. அதான் இருக்கும். அதுல உள்ள போட்டோ இது மட்டும் பிஞ்சிட்டு வந்துச்சு. இது நல்லா இது பண்ணி கொடுக்கணும். இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, காமிக்கலாம். அது கடைசியா காமிக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, எல்லாம் பிஞ்சு நார்மலா கிடைக்கு. இது வந்து மறுவீடுக்கு ஃபர்ஸ்ட் மறுவீடு எங்க வீட்டுக்கு போனப்ப எடுத்தது. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. இல்ல, அதெல்லாம் அழகா தான் பண்ணிக்கோங்க. இது வந்து மறுவீடு போயிருக்கப்ப எங்க வீட்டுல வச்சு எடுத்தது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த போட்டோ. இது வந்து நிச்சயம் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ அந்த தட்டு தம்பல் எல்லாம் விளக்கு முன்ன எங்க வீட்டுல வச்சு எடுத்தது. இது வந்து நினைக்காங்களா, இது எங்க அப்பா, அப்புறம் இது எங்க சின்ன மாமா. இதுதான் எஸ்.ஏ. சூர்யாவுடைய ரசிகன், அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா எங்க சித்தப்பா. இவங்க தான் போன வீடியோல சொன்னா அவங்க. இது பெரிய சித்தப்பா, இது ஒரு தாத்தா, எங்க தாத்தா, இது சின்ன மாமா. இவங்க எல்லாம் ரிலேஷன். நிச்சயம் பண்றதுக்கு நைட்டு போலதான் நிச்சயம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு 3 நாள் தான் நிச்சயம் எங்களுக்கு. நிச்சயம் பண்றது பொண்ணு அழைச்சு கொண்டு வந்தாங்க. ஆமா, வேன்ல 2 வேன்ல வந்திருந்தாங்க. நிச்சயம் பண்ணி முடிஞ்சு பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சா காலையில 9 மணிக்கு கல்யாணம். ஓகேவா? இது ஸ்பெஷல். இதுதான் எங்க பாட்டி. எனக்கு எங்க அப்பாவோட அம்மா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டி. இவங்க கூட தான் நான் வளர்ந்துருக்கேன். பிறந்ததுல இருந்தே நான் வந்து எங்க பாட்டி கூட, விவரஞ்ச நாள்ல இருந்து எங்க பாட்டி கூட தான் நான் வளர்ந்துருக்கேன். இது எல்லாமே எங்க சொந்தக்காரங்க தான். அம்மா, அக்கா, நாத்தனாரு எல்லாமே இவங்க எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஓகேவா? இது இந்த நிச்சயம் பண்ண உட்காந்துருக்காங்களா, வெளியில எல்லாரும் தாத்தா, இது ஒரு தாத்தா, இது ஒரு தாத்தா, பெரியப்பா, மாமா, இது ஒரு பெரியப்பா, எல்லாமே ரிலேஷன். இது வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க. இது எங்க சின்ன மாமா. அப்போ வந்து எங்க தாத்தாவால வர முடியல. ஏன்னா அதாவது அப்பாவி அப்பாவோட அப்பாவால வர முடியல. கொஞ்சம் கால் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க நடக்க முடியாம இருந்தாங்க. அதனால அவங்க வரல. இது எங்க அக்கா, அதாவது இந்த மாமாவுடைய ஒய்ஃபு, கடைசி மாமாவுடைய ஒய்ஃபு. சரியா? அப்புறம் பாருங்க, இது என்ன நிச்சயம் நடக்குது அங்க. ஊர் நாட்டாமை இவங்களெல்லாம் உட்கார வச்சு, கிராமம் தானே அது, வந்து ஊர் நாட்டாமையை உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்பாவுக்கு பண்றாங்க, தாய் மாமாவுக்கு பண்றாங்க. இது வந்து அப்பாவி அப்பாவோட தாய் மாமா. சரியா? இது வந்து கோவில்பட்டி மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சேப்பு செண்பகம்னு சொல்லுவாங்க. அவங்க நேம் வந்து சேப்பு. யாரு? சொர்ணப்பாட்டியோட அண்ணே. சரியா? அவங்க வந்து கோவில்பட்டியில அப்போ பழைய ஆட்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கேட்டு பாருங்க. டிஎம்கேல பெரிய ஆளா இருந்தாங்க அந்த அப்பா. சூப்பர் இருக்கும். திமுக மாமா தான் நகர செயலாளர். எனக்கு தெரியல. அதே மாதிரி கலைஞரை இங்க கூப்பிட்டு பொதுக்கூட்டம் போட்டு அவருக்கு வந்து எடைக்கு எடை நானே அவரை உட்கார வச்சு எடைக்கு எடை பணம் கொடுத்தது எங்க மாமா, சேட்டு மாமா தான் கொடுத்தாங்க. இவங்க தாய் மாமா ஃபுல்லா இவங்க தான். தாய் மாமாக்கு எல்லாமே இது பண்றது எங்க தாய் மாமா அவர்தான். ஓகேவா? இது வந்து அப்பாவி அப்பா, அப்பாவுக்கு பதிலா அவங்க சித்தப்பா வந்தாங்க. இதுதான் முதல். எங்க அப்பா கொஞ்சம் உடம்பு தெரியல, கால், அதனால வர முடியாது. இது அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பண்ணிக்கிறாங்க. இது அவங்க தாய் மாமா, இது என்னுடைய தாய் மாமா. 2 பேரும் பண்ணிக்கிறாங்களா, நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. இது என் தாய் மாமா, இது அப்பாவி. நிச்சயம் பண்ணிக்கிறாங்களா? அவங்களுக்குள்ள நிச்சயம் பண்றப்ப அவங்களுக்குள்ள போட்டு பாருங்க. இது வந்து அப்பாவி அப்பாவுடைய பெரிய அக்கா. இது 2வது அக்கா. ராஜஸ்தான்ல இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு ஒட்டகத்துக்கிட்ட போட்டோ எடுத்தாங்களா, அந்த அக்கா. இவங்க சென்னையில இருக்காங்க.
இவங்க இங்க திருமணத்துல இருக்காங்க, இவங்க சென்னையில இருக்காங்க. ஆனா மூணாவது அக்கா கையில வச்சிருந்தது கிடையாது. இவங்க மூணாவது அக்கா வரல. எஸ்ஏ சூர்யா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா மூணாவது அக்கா வரல. ஏன்னா அப்போ அவங்க வந்து கன்சீவ் ஆயிருந்தாங்க. 5 மாசம் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அவங்க யாரு கூட்டிட்டு வரல. செல்விங்க ஆமா, மாமானாலோ ஆமா. சரி சரி 4 மாசம் என்னமோ யாரு அவள மணிபாலாவை டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சித்தி கூட்டிட்டு வரல. இவரை விட ஒரு வயசு இங்க காட்டியா இங்க காமிச்சாச்சு. இது வந்து எங்க வீட்ல பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி என்னைய அழைச்சு விடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. இது இது அவங்க தெரியும், அப்பாவுக்கு தாய் மாமா. எங்க பாட்டி, எங்க பாட்டி விபூதி பூசுதா எல்லாத்துக்கும், எனக்கு பூசுது பாருங்க எவ்வளவு ஒல்லியா இருக்கனா. இது வந்து நைட் நேரம் பொண்ணு அழைச்சு விடுறாங்க எங்க வீட்டுல இருந்து. அப்பெல்லாம் ஒரே அழுகுதான், ஒரே அழுகு, அழுகையும் கண்ணீருமா தான் இருந்தேன். அத்தை உனக்கு செயின் போட்டாங்கடா. ஓ சாரி, இவங்க வீட்ல இருந்து எனக்கு 3 பவுன் செயின் போட்டாங்க. சாரி. நான் நினைச்சேன் அது நிச்சயத்தப்பமே போட்டாங்க, நைட்டே போட்டாங்க. நான் நினைச்சேன் தாலி தான் உனக்கு அவங்க அவங்க கட்டினாங்கல்ல, இவங்க கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் தான் அத்தை கட்டினது. அப்போ ஒரு முடிச்சுதான் போட்டது, தாங்கிட்டு தான் 2 முடிச்சு. அப்புறம் இது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தது. கோவிலுக்குள்ளதான் எங்களுக்கு கல்யாணம். கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு கோயில் போனா, கிருஷ்ண கோயில், அந்த கோயில வச்சு தான் கல்யாணம். உள்ள போட்டோ எடுக்கூடாதுட்டாங்க. அதனால எல்லாமே வெளியில வச்சு தான் போட்டோ எடுத்துக்கோ. இது மண்டபத்துல வச்சு எடுத்தது. நினைக்காங்க பாருங்க. இது எங்க அம்மா, இது கிளார் அடிக்குன்னு இது என் தங்கச்சி, எங்க சித்தி பொண்ணு. இது நானு, அப்பா வீப்பா, எங்க மாமா, இது இன்னொரு மாமா, இன்னொரு அக்கா தங்கச்சி. இது வந்து எங்க வீட்டுல வச்சு நான் எங்க வீட்டு பூஜை ரூம்ல எங்க சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற விளக்கெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்புறேன். அப்ப எடுத்தது. இந்த வாசல்ல கூப்பிட்டு வராங்களா 2 பேரும். இது ஒரு அத்தை எனக்கு. இப்ப இங்க மண்டபத்துக்கு வந்தாச்சு. இங்க மண்டபத்துக்கு வந்து அங்க வந்து ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போறாங்க. இது மறுநாள் காலையில இந்த இருக்கு பாருங்க. இது சொல்லுமா, இது 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 மதினி மக்களே, மதினி மக. இது எங்க சின்ன மாமா, இது ஒரு மாமா, இது எங்க சித்தப்பா, இது ஒரு மாமா, இது ஒரு அண்ணன். குமாரண்ணன் தானே இது எங்க வச்சு? இது குமாரண்ணன் தானே. சாச்சி டீச்சர் நிக்குது. அவன் நம்ம விளையாட்டுக்காரன் குமார் அண்ணன் இறந்துட்டாங்க. இந்த அண்ணனும் இந்த மாமாவும் இப்ப இல்ல. இந்த 2 பேரும் இல்ல, இறந்துட்டாங்க. 2 பேரும் இல்ல. சங்கர மாமா அண்ணன் இது மாப்பிள்ளை அழைக்கிறாங்க. எங்க சித்தப்பா, மாமா, இது அப்பா அப்பா, இது எங்க அண்ணன். ஓகேவா? இது மாப்பிள்ளை, இது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ பாருங்க. இந்த போட்டோ இதுல பாத்துருப்பீங்க. மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இதுதான் எல்லாருமே. அப்புறம் எனக்கு வந்து மாலை போட்டு கூட்டிட்டு வராங்க கோயிலுக்கு. மாலை அங்க வச்சு போட்டு இது வந்து மண்டபத்து வாசல் எடுத்தது. இந்த பையனை கோவில்பட்டி மக்கள் தெரிஞ்சா சொல்லுங்கள். இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கவன தெரிஞ்சவங்க சொல்லலாம். நேம் என்ன நேம்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க தயவு செய்து. இப்போ வந்து பெரிய லெவல்ல கோயில்பட்டில ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான். இது ஆமா, கோயில்பட்டில எதுனாலும் என் தம்பி இல்லாம கிடையாது. எது எல்லாம் ஆண் நிக்கிற பையன் டிஷர்ட் போட்டு. அதாவது ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்ல, நான் சொல்லிடுறேன். அவன் பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஷியாம் சொல்லிட்டு சுபா நகர்ல ஸ்டுடியோ வச்சிருக்கான். காவியாவோட ரோல் மாடல். நிறைய ப்ரோக்ராம் போறான், நிறைய ஸ்கூலுக்கு டீச்சரா போறான், டான்ஸ் டீச்சரா போறான். டான்ஸ் மாஸ்டர் ஷியாம். ஆளு அளவற்ற பையன். அரண்சாமி தோப்பிடுவாரு. அப்படி இருப்பான் எங்க குழந்தை. இது அன்பான பசங்க, இன்னொரு பசங்க. இது இன்னொரு குழந்தனாரு. இது மண்டபத்துக்கு வெளியில கூட்டிட்டு போறாங்க மாப்பிள்ளைய. அப்படியே இஞ்சி தின்ன குழந்தை இருக்கும் எப்ப பார்த்தாலும். அப்ப சிரிப்பேற வராது மூஞ்சில. இதுவும் அப்பா இப்ப ஃப்ரெண்ட் தான். இது எங்க மாமா, பொட்டிக்கார மாமா, ப்ளஸ் ஃப்ரெண்ட். அவ்வளவு உயிரா இருப்பாரு மாமா. ப்ளஸ் ஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து மண்டபத்து வாசல். இந்த மண்டபம் நடத்தி கொடுப்பார். கோயில் எடுத்ததுதான், கோயிலுக்கு பின்னாடி மண்டபம். இந்த எட்டி அவங்க தான் எட்டி பார்க்கறது. ஆமா, கோயிலுக்கு பின்னாடி மண்டபம். அதனால நடத்தியே கூட்டிட்டு போறாங்க. இது வந்து கல்யாணம் முடிஞ்சாச்சு. கோயிலுக்கு வெளியில கல்யாணம் முடிஞ்சு வெளியில கூட்டு வந்துட்டாங்களா. இது வந்து வீட்டுக்கு போறது. இது வந்து எங்க வீட்டுக்குள்ள போறது. எங்க வீட்டுக்குள்ள போகையில ஆரத்தி எடுத்து கொட்டி போறாங்களா. இதுதான் எங்க தாத்தா பாருங்க. அப்ப நடக்க முடியாது அவங்களால, கால் ஆக்சிடென்ட் ஆனதுனால நடக்க முடியாது. இந்த ஃபேஸ் இந்த கண்ணாடி, அந்த ஃபேஸ். ஆனா இவர் நல்ல வெள்ளையா இருக்காரு. இது வந்து அந்த குமாரன் சொன்னா என் தம்பி வள்ளிநாயபுரம், அந்த சித்தி, தாத்தாவோட இவங்களோட கூட பிறந்த தங்கச்சி. இவங்க
பக்கத்துல நிக்காங்க. இப்போ எங்க அத்தை இல்ல, இறந்து போனா. அவங்களே இறந்துட்டாங்க. 2 பேரும் இல்ல காலி. ஆமா, இந்த பாலும் பழமும் கொடுக்குறாங்க. சாந்தி சித்தி தான் கொடுக்குறாங்க, பாலும் பழமும் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரியம்மா, இந்த பெரியம்மாவும் இல்ல. இது நம்ம சித்தி கரடகுச்சி சித்தி இல்ல. எங்க தாத்தா பாட்டி போட்டான். இது தாத்தா பாட்டி. இதான் எங்க பழைய வீடு, எங்க தாத்தா பாட்டி இருந்த வீடு. இந்த வீடு அந்த வீட்டுல தான் நாங்களும் ஒரு 5 வருஷம் இருந்தோம். இது எல்லாமே குட்டி குட்டி பிள்ளைங்க. இவங்க எல்லாம் இப்ப பெரிய பெரிய ஆளாகி குழந்தைன்னு கல்யாணம் ஆகி இல்ல இல்ல இவங்க சிங்கிள்மா. யாரு? ஆனந்தப்பல்ல அருணப்பா. ஆமா, எல்லாருமே பெரிய பெரிய ஆளா ஆயிட்டாங்க. குழந்தை எல்லாம் இருக்கு எல்லாரு கையிலயும். இதெல்லாம் ரிலேஷன். இது வந்து ஒரு பாட்டி, எனக்கு ஒரு பாட்டி பண்புலி ஊர்ல இருக்காங்க. பண்புலியில இருக்கிறவங்க மணி கமெண்ட் பண்ணுவான். மணி பாரு பாட்டி பாரு எப்படி நிக்குது எங்க பக்கத்துல. எங்க சித்தி, எங்க அம்மாவோட தங்கச்சி இது. அப்ப இப்ப வாய பாருங்க. எப்ப பாரு மூஞ்சி இல்ல, எப்ப பாரு மூஞ்சி கொண்டு இருக்கும். ஒரு சிரிச்சு மூஞ்சாவே அம்மா குனிஞ்சதுல நிமிராம நிப்பா. அப்படியே பவ்யமான ஒரு ஒழுக்கமான பெண். ஏ அப்பப்பா. மணப்பெண் இல்ல, நான் வந்து ஒரு மணப்பெண். மணப்பெண்ணா யாருமே இடம் தெரியாத, யாருமே இல்லாத இடத்துல வந்து உங்க கிட்ட வார அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஓகே, இது வந்து உங்ககிட்ட கட்டிட்டு பாரு. இது எல்லாமே எங்க ரிலேஷன். எங்க பாட்டி. எங்க பாட்டி தான் எனக்கு ரொம்ப மெயின். உயிரே பாடிதானே. ஆமா, உண்மைக்குமே எங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே இதுல வந்து ஒரு சில பேர் இல்ல, எல்லாம் பாதி இறந்துட்டாங்க. கேஸ்ல இல்ல. எல்லாம் இறந்துட்டாங்க. இது ஒரு தாத்தா, இவங்களும் இல்ல இப்போ. இந்த தாத்தா, அப்புறம் வந்து இந்த பாட்டி இருக்காங்க. இது ஒரு மாமி, எனக்கு ஃப்ரெண்டு ஒரு மாமி. இது ஒரு தாத்தா பாட்டி. இவங்க எங்க அம்மா அப்பா கூட்டு வந்து நின்று போட்டோ எடுக்காங்க. எல்லாமே சொந்தக்காரங்க. காமிச்சாச்சு ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டோம்ல. இது எல்லாமே ரிலேஷன் தான். ஓகே, இது வந்து மெயினான ஆளு யாருன்னா, இவங்க வந்து டாக்டர். கோயில்பட்டி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர் சிற்றம்பலம் சொல்லுவாங்க. பழைய டாக்டர் ஐயா, ஃபேமிலி டாக்டர். மெயின் எங்க தாத்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் எப்படி பேசிக்குவாங்க, வார்மையா போர்மையா தான் பேசுவாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு நட்பு. அவங்கள வார்மையா போர்மையா அந்த மாதிரி தான் பேச்சு. சண்டை போடுற மாதிரி பேசுவாங்க. எங்க அப்பாவும் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிட மாட்டாங்க எங்கள்கிட்ட. நல்ல சூப்பர் ஃபேமிலி டாக்டர். ஃப்ரெண்ட்ஸ்னாலே அப்படிதானே இருப்பாங்க. ஆமா, பாட்டிக்கு ஃப்ரெண்ட் உண்டு. ராதாகுரி ஆஸ்பத்திரி இன்னும் இருக்கு, செண்பகோயில் கோவில் பக்கத்துல. அந்த அம்மா வந்து எங்க பாட்டிக்கு ஏதாவது சொன்னப்பெல்லாம் அப்பாவி அப்பாவுடைய அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அதே மாதிரி சிற்றம்பளையா பாட்டி எழுதுறது தெரியுமா? சொன்னோம் வாமா பாட்டியே சொன்னோம் வாமா பாமா தான் பேசுவாங்க. ஆனா ராதாகுரி அம்மா வந்து சொன்னமாங்கும். சொன்னமா வாங்க, இது ராதாகுரிமா வாங்க, ரெண்டு பேரும் நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ராதாகுரிமா அவ்வளவு பெஸ்ட் பாட்டி. ஆனா சிற்றம்பளையா பாட்டியே வாமா பாமா தான் பேசுவாரு. எங்க வீட்டுல முக்காவாசி குழந்தைங்க பிறந்தது ராதாகுரி சுட்டிக்காவே காவியா அங்கதான் பிறந்தா. அதே மாதிரி உறவுகளே, இப்ப வந்து நம்ம சிற்றம்பளையாவுடைய செட்டு யாராருன்னா, சிதம்பரம் டாக்டர், ராதாகுரி அம்மா, சவுந்தரவள்ளி அம்மா, இவங்க எல்லாம் இந்த ஐயாவோட செட்டு. ஆமா, ஓகே. இது வந்து என் தம்பி. இவன் வந்து போலீஸா இருக்கான், இப்போ திருநெல்வேலியில இருக்கான். எனக்கு ரொம்ப பெஸ்ட் என் தம்பி. இது பெரியம்மா, இது தம்பி. அவங்க பெரியம்மா 2 பேர் வந்திருக்காங்க. இல்ல இப்ப பெரியம்மா இல்ல, தவறி போனாங்க. அப்புறம் இது பாத்தீங்க, இது வந்து இதுவும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். எங்க மாமா, என் குருநாதர், வஉசி நகர் மணி ஜோசியர்னு சொல்லுவாங்க. இதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. குரு சொல்லப்போனா குரு. எனக்கு குருநாதர் எங்க மாமா. அவரும் இப்ப இல்ல. இது எங்க அண்ணன் பக்கத்துல முருகன் அவங்க நிக்காங்க. எங்க அண்ணன் இது. இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் அப்பாவி அப்பாவுக்கு. இவங்க வந்து ஜோசியரே எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இருக்கு. மணி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இது வந்து எனக்கு மாமா அத்தை. இவங்க சென்னையில இருக்காங்க. இப்போ அம்பாசமுத்திரம் வந்துட்டாங்க. இது வந்து இது நம்ம சித்தப்பா தான். இது அப்பாவோட ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமா, வயசு வித்தியாசம் இல்லாம ஃப்ரெண்ட். இது வந்து gift கொடுக்குறாங்க. இது ரெண்டு என் தம்பி மாதிரி. தம்பி இந்த மாமா இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. முத்துன்னு பந்தல் போடுவாங்க. அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. இது ரெண்டு என் தம்பி தான். அவங்க gift கொடுக்குறாங்க. அந்த போட்டோ வந்து ரொம்ப இதாயிடுச்சு இப்போ. இது எங்க பெரியப்பா. இவங்க எல்லாம் பாம்பே ஃபேமிலி. இவங்க பெரியப்பா, இது அம்மா, இது அக்கா மாப்பிள்ள எல்லாரும் எங்க அம்மா அப்பா கூட்டு வந்து எடுக்காங்க. இவங்க எல்லாம் பாம்பே. இந்த பெரியப்பா இல்ல இப்போ. இதெல்லாம் கேங்கு. இது ஒரு கேங் பாருங்க. இதுல நான் மிங்கிள் ஆகணும் இல்லையோ, எங்க அண்ணன் வந்து இதுல ரொம்ப மிங்கிள் ஆயிட்டான். அந்த ஒரு ஃபேமிலியில ஃப்ரெண்ட் இருந்தா இருக்காங்களா எல்லாரு கூடயும். அப்புறம் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இது ஒரு மாமா. இது அப்பாவி அப்பாவுக்கு வந்து அண்ணனா தம்பியா? மார்ச்சல் தம்பி. ஓகே, இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல. இது வந்து எங்க சித்தி. இது எங்க சித்தி ஃபேமிலி. சித்தி, சித்தப்பா, அவங்க எல்லாரும். அப்புறம் இது என் தம்பி. இது ஒரு தம்பி. இந்த தம்பி இப்போ இல்லை. முருகன் பேரு. ஆக்ஷன்ல தவறி போனா, பாவம்.
இது வந்து இன்னொரு தம்பி என் சங்கர்னு சொல்லிட்டு என் தம்பி தான் ஆகணும். இவங்க வந்து மோதிரம் போடுறாங்க அப்பாவி அப்பாக்கு. அப்புறம் இது எங்க பெரியப்பா, இது எங்க பெரியம்மா. 2 பேருமே இல்லை இப்போ, சரியா, இறந்துட்டாங்க. வயசாயிடுச்சு. இதை காட்டி அப்பா இப்ப அண்ணன் கல்யாணம் போறான்னு இதெல்லாம் எங்க ரிலேஷன் தான். இதெல்லாம் புதுக்குடி, எல்லாமே ரிலேஷன். தம்பி, சித்தப்பா, சித்தி, எல்லாரும் மாறுமா தான் இருப்பாங்க. ஆமா, இது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான். இவங்க வந்து பாம்பே. நான் சொன்னேன்னா எங்க சித்தி ரோல் மாடல்னு சொன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா. இது அந்த பாட்டி எப்படி இருக்குது? இது பாட்டி, இது தாத்தா, 2 பேரும். மேக்சிமம் எங்க கல்யாணத்துக்கு நிறைய பேர் எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க வரை தூங்கிட்டேன். இது ஒரு அண்ணன், இவங்களுக்கு பெஸ்ட் அப்பாவோட ஃப்ரெண்டு. யாருது? சரவணண்ணே, சரவணண்ணே பிரஸ். ஓ, மாப்பிள்ளை தரோட மாப்பிள்ளை. அப்புறம் இது வந்து எங்க அத்தை ஃபேமிலி, எங்க சின்னத்தை, அவங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லா, மகன் மகா மருமகன் பேரன் எல்லாரும், சரியா. அப்புறம் வந்து இது வந்து எனக்கு ஒரு தாத்தா, எங்க அம்மாவுக்கு தாய் மாமா. இவங்க வந்து குற்றாலத்துல இருந்தாங்க, இப்ப இல்ல, இறந்து போயிட்டாங்க. எல்லாமே வயசு ரொம்ப ஆயிடுச்சா. வருஷம் என்னாச்சு? ஆமா, இது வந்து இது ஒரு தம்பி 21. இது ஒரு தம்பி, இது ஒரு தம்பி, அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பாவை அப்பாவுக்கு. இதெல்லாம் எங்க மதினி பொண்ணுங்க. இது என் குழந்தையா, அதாவது எங்க சின்ன மாமனார் மக. இது பெரிய மதினி பொண்ணு, இது 2வது மதினி பொண்ணு. சாரி, ஃபர்ஸ்ட் பொண்ணு குழந்தை இல்ல, மிச்சம் 2. இது வந்து ஒரு அத்தை, இது ஒரு மாமி. இவங்க எல்லாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் வந்து விருந்தினர். இந்த அண்ணன் வந்து என் கடையில வந்து பாசிப்பருப்பு போடுவாரு. பாசிப்பருப்பு அண்ணன் தான் போடுவாங்க. பருப்பு ஓனர் அண்ணன் தான் இருந்தாங்க. இது வந்து எங்க சித்தப்பா. இந்த சித்தப்பா இப்ப இல்ல, தவறி போனாங்க. இது தங்கச்சி, சித்தி, அவங்க. இது எங்க சித்தப்பா. இந்த சித்தப்பாலாம் வீடியோல பாத்திருப்பீங்க நீங்க. ஏன்னா இது எங்க பெரியப்பா, இது ஒரு மாமா, இது சித்தி, இவங்க எல்லாம் கீழே இருக்குது. இது ஒரு அத்தை. இதெல்லாம் இது அப்பப்போ அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க போட்டோ. அப்புறம் இது எனக்கு அப்பா தான். அப்பாவி அப்பாவுக்கு மாமா முறை இங்க கோயில்பேட்டில தான் இருக்கிறாங்க. இப்போ நடக்க முடியல வெளியில அவ்வளவா, ராசப்பாவால. மாமா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இது எங்க அப்பா. ஓகே, இது வந்து இதான் எங்க 3வது மேனி. நினைக்காங்களா, இதான் எங்க 3வது மேனி. இந்த மாமா தான் எஸ்ஏ சூர்யாவுக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க சங்கரபாண்டியன், இவங்க பேரு, சென்னையில இருக்காங்க. இது எங்க 3வது மேனி. இது வந்து சாப்பாடு டைம். எப்படி பாருங்க, எங்களுக்கு சாப்பிடும்போது ஒண்ணுமே இல்லை. அவியல் கறி பொரியல்லாம் எங்களுக்கு இல்ல, வெறும் சாதமும் உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருந்துச்சு. இது எங்க வீட்டுல வச்சு எடுத்து. இது வந்து ஃபுல்லாவே பெரியம்மா, பெரியப்பா, தம்பி. இது ஒரு தம்பி. இந்த தம்பிக்கு எல்லாம் இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. இந்த தம்பி கல்யாணம் ஆகி பையன் இருக்கான். இந்த தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அந்த போட்டோ இருக்கான். அதுக்கப்புறம் இது பெரியம்மா, இது எங்க அம்மா. இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னா, அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உடனே வாங்க கேமராமேன் கிளம்புனாரா, சரி வாங்க எடுங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து உட்காந்துட்டாங்க அப்படியே. இது எல்லாமே சொந்தக்காரங்க தான். இந்த பெரியம்மா இல்ல, இந்த பெரியம்மாவும் இல்ல இப்போ. தம்பி, தங்கச்சி, இது அக்கா, இது ஒரு அக்கா, இது என் தம்பி, இது ஒரு தம்பி. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே மண்டபத்தில் வச்சு எடுத்தது. அப்புறம் இது ஒரு சித்தப்பா, இது எங்க பெரியப்பா. இவங்க வந்து போலீஸ், இவங்க மகன் தான் போலீஸ். திருநெல்வேலி நான் ஏற்கனவே காமிச்சேன்னா என் தம்பின்னு சொல்லி அவங்க திருநெல்வேலியில் இருக்கான். இது பெரியப்பா திருநெல்வேலியில் தான் இருக்காங்க, தம்பி கூட தான் இருக்காங்க. இது பெரியம்மா, இந்த பெரியம்மா இப்போ இல்லை. இது எங்கள் ஃபேமிலியாக இருந்தது. இதுதான் எங்கள் ஃபேமிலி. எங்கள் பாட்டி, நான், அப்பாவி அப்பா, அண்ணன். அப்போ வந்து எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, எங்கள் அப்பா அம்மா, சரியா. அடுத்து இந்த பாருங்க, வணக்கம் சொல்லியாச்சா, வணக்கம் சொல்லிட்டோம். இது கல்யாண ஃபோட்டோ, இதோட ஃபினிஷு. ஆனால் இந்த ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணி நான் பத்திரமா வச்சுருக்கேன். இது என்னன்னு பாருங்க, அப்பாவி அப்பா சின்ன வயசு ஃபோட்டோ. இது என் நாத்தனார் தங்கச்சி, அப்பாவி அப்பாவுக்கு தங்கச்சி. இது அப்பாவி அப்பாவுக்கு அக்கா. இவங்க தான் சென்னையில் இருக்காங்கன்னு சொன்னா, அந்த எஸ்ஏ சூர்யா ரசிகரோட ஃப்ரெண்டு எங்கள் சித்தப்பா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இது வீட்டில் பழைய வீட்டில் வச்சு அவங்க எடுத்தது. இந்த 3 ஃபோட்டோ. ஸ்பெஷலானதை காட்டுங்க. அடுத்து ஸ்பெஷல் வந்து அது அதில் காமிக்கணும். இதுல காட்டு, அதுல காட்டு. இந்த இதுல காமிச்சிட்டு இதுல காமி. இங்க பாருங்க, கேமராமேன் பண்ணி வச்சிருக்கிற வேலையை பாருங்க. இது என்னன்னா, போட்டோகிராஃபருடைய அம்மாவுக்கு வந்து 2 கணவர், அதாவது சுத்தி கையில 2 அப்பா. பேண்ட் போட்டப்பா, வேஷ்டி கட்டினா. அப்பா சொல்லு வந்து என்னன்னு கேளு. எப்படிமா இப்ப பண்ற ஏதோ ஒரு இப்ப அப்பமே எங்க அண்ணன் பண்ணிருக்காரு. உங்க அண்ணன் அது எப்படி பண்ணிருக்காரு, அது எப்படி பண்ணணும், அது பெரிய அட்ரஸ் காட்டி இருந்தாரு. இல்ல அது கை வண்ணம் போட்டு எப்படி கை வண்ணம்,
கை வண்ணமா கை கை வண்ணம் ராஜ் போட்டோ. இவர் இப்ப வந்து அந்த மாமா இப்போ வாழ்றோம் அதையும் சொல்லி இப்ப வந்து இந்த போட்டோகிராஃபரை எடுத்த அந்த போட்டோகிராஃபர் எங்க மாமா வந்து வாழ்க வளமுடன்ல பெரிய பேஸ்ட் முடிச்சுட்டு பெரிய லெவல்ல சொல்லி கொடுத்துருக்காரு. காலேஜுக்கு கேஆர் காலேஜுக்கு நம்ம மகரிஷி வேதாத்ரி மகரிஷி மகரிஷி கோழிப்பேட்டில் இருக்குல்ல அந்த சென்டர்ல அவர் தான் வாழ்க வளமுடன் அதை உட்கார்ந்து சொல்லுங்களேன். சரி போயிட்டு வாங்க. ஏன்னா அதுக்குள்ளேயே அப்பாவுக்கு உட்கார முடியல. அந்த மாமா தான் போட்டோகிராஃபர் எங்களுக்கு, எங்க ஃபேமிலி போட்டோகிராஃபர். அவங்க வந்து இங்க பாருங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. அதாவது இது அப்பாவுடைய வேஷ்டி சட்டை கட்டப்பு, இது வந்து பேண்ட் ஷர்ட் கட்டப்பு, இது வந்து நான் சாரி கட்டி இருக்குது. இப்படி எடுக்கிற மனுஷன் என்னையும் ஒரு வித்தியாசமா ஒரு ட்ரெஸ் பண்ண சொல்லிட்டு இந்த பக்கம் விட்டுருக்கலாம்ல. இப்படி பண்ணனோடனே போட்டோ வருது, ஃபர்ஸ்ட் போட்டோ வருது. போட்டோ கொண்டு வந்தோடனே நாங்க எடுத்து இப்படி ஓபன் பண்ணி பார்க்கவுமே 2 பேரும் பக்கத்துல நிக்கா. யார் அது, இது யார் பக்கத்துல அப்படின்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. பேண்ட் ஷர்ட்டே தான் அப்பா வைப்பான்னு எல்லாரும் நினைச்சாங்க. வேஷ்டி சட்டை பாருங்க தூரத்துல பாக்கிறதுக்கு டக்குன்னு தெரியாது. இல்ல இது யாரு அப்படின்னே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே சிரிப்பு, இன்னும் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க 2 பேர் விட்டதுனால. அதனாலதான் எல்லாரும் எடக் பண்றாங்க 2 அப்பா அப்படின்னு. இது அவங்களுடைய கைவண்ணம். கை வண்ணம்னு அவர் போட்டே போட்டிருக்காரு. இப்படி என்னைய கொமைச்சு விட்டாரு. அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்பாவி அப்பா தான், 2மே அப்பாவி அப்பா தான். அது கெட்டப்ப மாத்தி விட்டுருக்காரு. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் வைக்க போய் தானே இப்ப மறக்காம நம்ம பேசுறோம் அந்த இதுக்கு. ஓகே சரி, இப்ப வந்து இவ்வளவு போட்டோ எல்லாம் பார்த்தாச்சு. பழைய ஞாபகம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு. என்ன ரொம்ப பழைய ஞாபகம். இதுல பல பேர் இல்ல, பல்ல கேஸுங்க இல்ல இதுல. ஆமா வயசாயிட்டு ரொம்ப வயசாகி அவங்க எல்லாம் இறந்து போனாங்க. நிறைய பேர் இல்ல, சொல்ல போனா ஃபேமிலியே நிறைய பேர் இல்ல. வருஷம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 21 வருஷம் முடிஞ்சிட்டு. 20 years ஆகுது. எங்க கல்யாணத்துக்கு 60 வயசு 55 வயசு 60 வயசு 70 வயசு இருந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பாருங்க. நம்ம முதல்ல இந்த போட்டோ பூரா நல்லா பிரேம் போட்டு சூப்பரா ஆக்கணும். அப்புறம் நீங்க வந்து இப்ப எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோங்கிறது ஒரு மெமரி மாதிரி ஒரு அது மறக்க முடியாதது. இது இப்போ விட்டுட்டு நம்ம அந்த பழசை எடுத்து பார்க்கும்போது அந்த பழைய நினைவுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு இது அதெல்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் சூப்பரா இருக்கும், எடுத்து பாருங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்க ஆதரவு கொடுக்கணும். ஓகேவா? அப்பா இப்ப சொல்லுங்க, என்னைக்கு ஆதரவு கொடுக்கணுங்க. என்னைக்கு உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும். அதே மாதிரி இன்னொரு 2 ஃபங்க்ஷன் போட்டோ வரும். அது கொஞ்சம் நாள் ஆகும், அப்ப நாங்க விடுவோம். இப்போ சுட்டி மகன் என்ன பண்ணதான்னு பாருங்க. சுட்டி மகன் வந்து எல்லாம் வண்டு விரட்டிக்கிட்டு இருக்கா. வண்டு வந்துருச்சு, வண்டு விரட்டிக்கிட்டு இருக்கா. ஏய் அத புடி வாயில போட்டு சத்துடா. சரி, அப்புறம் வந்து ஓகே, இனிமே அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் 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 பாய்.